வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல. உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? வேற எதுவும் இல்லை. சென்னைக்கு போயிருந்தேனா, சென்னைக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு வேலை இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே பீச்சுக்கு போகலாமே நினச்சி போனேன். அங்கே போனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இருட்டு நேரத்துலையா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் பீச்சில் போய் பார்த்தேன், தண்ணி கருப்பாக இருந்துச்சா, எனக்கு காலை வைக்க கூட மனசு வைக்கல. ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இதில் போய் காலை வைக்கவா, ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தேன், அப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப போர் அடிச்சிச்சு. அப்போ அங்கே ஒரு இடத்துல பார்த்தேன், போட்லாம் இருந்துச்சா, சரி போட்டில் உட்காந்து ஏதாவது சாட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு போட்டுக்கு போனேன். போட்டில் போய் அந்த போட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு போலீஸ் அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணாட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னென்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் செம்மையாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கெல்லாம் உட்காராதீங்க, இங்கெல்லாம் உட்காந்தா ஒன்றும் பிரச்சனை ஆகாதுல்ல. இங்கே பிரச்சனை ஆகாது, 9 மணிக்கு மேலே இங்கே உட்காரக்கூடாது, அதுக்கு மேலே கிளம்பிடணும். நான் உட்காந்து 6 மணிக்கு தான் உட்காந்தேன். 6 மணி தானே ஆகுது, இன்னும் 3 மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு. சரி 9 மணிக்கு மேலே கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. 9 மணிக்கு மேலே கிளம்பிடுங்க நீங்களாம் பாதுகாப்பு இருக்கீங்கல்ல, எனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு. இல்லை இங்கெல்லாம் பசங்க இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பசங்க ஏதாவது வந்து நோண்டி விட்டுருவாங்க அப்படின்னாங்க. நோண்டுவாங்களா? எதனா? இல்லை அதான் நோண்டுவாங்க என்ன. இல்லைன்னா ஏதாவது சொல்ல வரீங்க சொல்லுங்க என்ன. இல்லை இந்த மாதிரி பசங்கள்லாம் இங்கே வருவாங்க, வந்தாங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க. தப்புனா எனக்கு தெரியலண்ணா சொல்லுங்கண்ணா. உனக்கு தெரியல அப்படியே விட்டுரு நாங்கள். சொல்லுங்கண்ணா, தெளிவாக சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுதுண்ணா, சொல்லுங்கண்ணா, நானும் என்ன விட்ட பயந்தேண்ணா அப்படின்னு. இல்லை இங்கே வந்து பசங்க சக் பண்ணி விடுவாங்க. சக்குனா தமிழில் சொல்லுங்கண்ணா. ஊம்புவாங்கடா. அப்படியா? பண்ண கொடுத்துருக்கீங்களா என்ன? இல்லை நான் கொடுத்ததே இல்லை, பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீலாம் கெட்டு போயிடாத போனாங்க. இல்லைண்ணா நான் உனக்கு கெட்டு போயிட்டோம்ண்ணா என்ன. என்ன சொல்கிறேண்ணா? இல்லைண்ணா ஆல்ரெடி பசங்கள்லாம் பண்ணி விட்ருக்காங்கண்ணா, நல்லா பண்ணுவாங்கண்ணா, நான் பார்த்துருக்கேண்ணா. பப்ளிக் டாய்லெட்டில் போனாலே பண்ணி விட்ருவாங்க. இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் இது நார்மலாக நடக்குதுல்லண்ணா அப்படின்னு. சரி அப்படின்னு பேசினாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஃபேண்ட்டை பிடிச்சி அப்படியே தூக்கிக்கிட்டே இருந்தேன். என்னண்ணா துடிக்குது போல? இல்லை அப்படின்னாங்க. ஏன் துடிக்குதுன்னா போய் கொடுங்க, ஆளா இல்லை உங்களுக்கு. எங்களுக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் யாராவது ஒரு நாள் வர்றாங்க, உங்களுக்கு தான் வருஷம் கட்டி வருவாங்களே, அதுவும் போலீஸ்னா அவங்க அம்மால ஊரே அடிங்கிட்டு வருவேன், கொடுத்தா கடிக்க மாட்டாங்களான்னு. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாரு. சரிங்கண்ணா, சரி நீ பார்த்து கிளம்புங்க. சரிங்கண்ணா நல்லதுங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, அட்வைஸ் கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா அப்படின்ட்டு அந்த கார்டன் போட்லேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்தான், வந்து பக்கத்தில் உட்காந்தான், பேசிக்கிட்டே இருந்தான். அது நான் வந்து ஒரு ஆள் கேட்டேன், தூத்துக்குடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா. தூத்துக்குடி வேலை பார்க்கறேன் அப்படின்னா. சரி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா. அப்படியே கொஞ்சமாக இதில் தொழில கை வச்சு அப்படியே தடவிட்டு வந்தான். எங்கே என்ன ட்ரை பண்ணுறான்ற, மாங்காய் உரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தா வயசு 21 வயசு இருக்கும், காலேஜ் போய் மாதிரி இருந்தான். அது எங்கடா என்ன அப்படி இங்கே காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னா. அப்படியே பேசிக்கிட்டே கையை வச்சு லைட்டாக தொட்டு பார்த்தா, நமக்கு தொட்டோன்னே சூடாயிருச்சு. அப்படியே தொட்டோன்னு ஒன்றுமே சொல்லலையா, பிடிச்சி பார்த்தானா பிடிச்சிக்கிட்டே இருந்தான். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதே எங்கடா பிளேஸ் இருக்குது, பிளேஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். பண்ணுவேண்ணா. இதே எங்கடா பண்ணுவா அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க நான் உள்ளே போயிடுவேன். உள்ளேயா? என்னடா ரூமுக்குள்ளே கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் நான். அந்த போட்டுக்கு அந்த போட்டு மாதிரி இருந்துச்சு. அந்த போட்டுக்கு கீழே பார்த்தா மேலே மூடி இருக்கு, கீழே ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே போனால் பெட்டு மாதிரி இருக்குது. அம்மாவில் என்னெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா, உள்ளே இறங்கி போய் உள்ளே போய் பார்த்தா பெட்டே இருக்குது. உள்ள படகுக்குள்ளே அப்படியே உங்கள் அம்மாவை படுக்க வைக்கிற மாதிரி படுக்க வச்சுட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணான். செம்மையாக இருந்துச்சு. நல்லா கரலா கட்டாமல் கருப்பு கலரில் இருந்தானா, கருன்னு இது தாரோடு மாதிரி இருந்துக்கிட்டு உங்கள் அம்மா வண்டியை ஓட்டி பார்த்தா, செம்மையாக ஓட்டினா, செம்மையாக இருந்துச்சு. வச்சு வைக்காத இடமே இல்லை, அந்த அளவுக்கு வச்சான். நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குண்ணா, அவங்க உடம்பு செம்மையாக இருக்குண்ணா. அப்படியே முறிஞ்சி எடுத்தான், நல்லா செம்மையாக செக் பண்ணான். அப்படியே ஆள்லாம் வரமாட்டாங்களாடா இங்கே அப்படின்னு. வருவாங்க, வந்தாங்கன்னா உள்ள நடக்கிறது தெரியாதுண்ணா. அப்புறம் தானே பார்த்துட்டு போகிறாங்க, யாரு கேட்க போகிறா. அடங்க ஒப்பம் உண்டைகளா, இப்படி மாடா நடக்குது இங்கே சென்னையில் அப்படின்னு நினச்சேன். செம்மையாக என்ஜாய் பண்ணான், சூப்பராக உருவி எடுத்து பண்ணான். சரி பேக்கில் பண்ணலாமாடான்னு. பண்ணுங்கண்ணா. இல்லைடா காண்டம் போடாமல் பண்ணுங்கண்ணா, செம்மையாக இருக்கும்ண்ணா. இல்லை வேண்டாண்டான்ட்டேன். செம்ம என்ஜாய்மெண்ட், சூப்பராக இருந்துச்சு சென்னையில். நாளைக்கு வருவீங்களா அப்படின்னா. நாளைக்கெல்லாம் வர மாட்டேன்ப்பா, நான் இங்கே வந்ததுக்கு கெஸ்ட்டுமே வந்தேன், வந்து வேலை முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்பி போகிறேன். அப்படியா? செம்மையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கவும் போகிறதுக்குண்ணா.
டேய் நீ வாது கடிச்சு தின்றா, தண்ணி குடிப்பியா? ஆஹா குடிக்க மாட்டேன். குடிடா, நல்லா இருக்கும்டா அண்ணன். நீங்கள் வடிச்சா குடிக்கிறேன்னா, நான் வடிச்சா குடிக்கவா, நான் குண்டி அடிக்கிட்டா அப்படின்னு. அடிக்கிறீங்களா? நான் அடிக்கும் மாமாவை படக்க வச்சு நல்லா குனி வச்சு நங்கு 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 நங்குன்னு படகே ஆடுற அளவுக்கு அடித்தேன். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக வடிக்கிட்டா குடிக்கிறியான்னு. இல்லை நீங்கள் வடிங்க அப்படின்னா, வெளியே எடுத்து வடிச்சா நான் குடிக்கிறேன். இல்லை வேண்டாண்ணா, அப்படியே உள்ளே விடனா உள்ளே விட்டுக்கோங்கண்ணா. டேய் எனக்கு நீ குடிடா, நல்லா இருக்கும்டாண்ணே. இல்லை நீங்கள் அடிங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா, செம்மையாக இருக்குண்ணா, அடிங்கண்ணா, நல்லா அடிங்கண்ணா, சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னா. சரி உன் நம்பர் தரையா? தூத்துக்குடி இருந்தால் மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக மீட் பண்ணலாண்ணா, அவங்க பார்க்கணும் ஆசையாக இருக்குண்ணா. சரி நான் நம்பர்லாம் தரமாட்டேன், ஒரு டைம் பண்ணாலே போதும்ண்ணே. செம்மையாக தான் இருந்துச்சு, சூப்பராக அடி வாங்கினேன், தேங்க்ஸ்டா அப்படின்னு. ஆமாம் நீ தானே எனக்கு வேணும், எனக்கு நீ கட்டி போயிட்டா, உங்களோட வந்துருட்டான்னு. சரி எங்கள் வீட்டில் என்ன ஓக்கலான்னு பிளான் போட்டேன்.